Happy day, welcome to Stock Insights. December 24, Indian market, US market எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.11% ரெட்லையும், பேங்க் நிஃப்டி 0.16% ரெட்லையும், டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 2819.25 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2454.21 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.10% க்ரீன்லையும், நாஸ்டாக் 1.35% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.91% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.04% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.10% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.11% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.28% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.16% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. December 24 நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததுன்னு பார்க்கலாம். எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் 7.2 லேக் ஷேர்ஸும், ஆதித்யா பிர்லா சன் லைஃப்பும் 8.1 லேக் ஷேர்ஸும் பை பண்ணியிருக்காங்க. எதுலன்னா மனோரமா இண்டஸ்ட்ரீஸில் பை பண்ணியிருக்காங்க. ₹1100 per ஷேர்னு பை பண்ணியிருக்காங்க பல்க் டீலில். பாரத் ஃபோர்ஜ் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதா சொல்லி 39 மில்லியன் யூரோவில், அதாவது 345 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதுலன்னா பாரத் ஃபோர்ஜ் குளோபல் ஹோல்டிங்கில். இது அவங்க கம்பெனி சப்சிடரி தான். இது மூலமாக யூரோப்பியன் மார்க்கெட்டில் உள்ள அவுட்ஸ்டாண்டிங் பாரோயின்ஸ்லாம் நாங்கள் ரீபே பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அக்கும் ட்ரக்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் வித் லீடிங் குளோபல் ஃபார்மா கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரல் லிக்விட் ஃபார்முலேஷன் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ இது மூலமாக யூரோப்பியன் மார்க்கெட்டில் அரௌண்ட் ₹1760 crore ஆர் யூரோவில் பார்த்தீங்கன்னா 200 மில்லியனுக்கு நாங்கள் சப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. ₹1232 வரைக்கும் போயிருக்காங்க. கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்டர் பண்ணியிருக்கிறதா சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப். யாரோடனா நயரா எனர்ஜியோட என்டர் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக கல்ஃப் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிவ் ப்ராடக்ட் ரேஞ்ச் நாங்கள் கொடுக்க போகிறோம். அவைலபிள் அக்ராஸ் எங்கெங்கெல்லாம் நயரா நெட்வொர்க் இருக்கோ அங்கங்கெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஓவர் 6500 ஃபியூவல் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் நேஷ்னல் வைட் இருக்குது. ஸோ அங்கங்கெல்லாம் நாங்கள் கொலாபரேஷன் மூலம் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ். வேதாந்தா ஷேர் December 24 3% ஃபால் ஆயிருக்கு. எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டா இருந்திருக்கு. அவங்களோட 4th இன்டரிம் டிவிடெண்ட்க்கு 8.50 per ஈக்விட்டி ஷேர்ஸ் தரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு தான். அதனால் வேதாந்தா ஷேர் 3% ஃபால் ஆயிருக்கு. கிரீஸ் காட்டனும் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட சப்சிடரியான கிரீஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் ஒரு ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் செபியில் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஐபிஓக்காக. ஸோ அதனால் நேற்று கிரீஸ் காட்டன் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்றுக்குன்னு நான் சொல்கிறது December 24. HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் சப்சிடரி ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரோடனா என்டிபிசி வித்யுத் வியாபார் நிகாம்க்கு போட்டிருக்காங்க. ஒரு லாங் டேர்ம் பேஸ்டு அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. அதனால் ஸ்டாக் 2.73% கெயின் ஆயிருக்கு. ஆரினோப்ரோ சொல்யூஷன் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க யூரோப்பியன் மார்க்கெட்டில். ஸோ இதுக்காக அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. பாரிஸ் பேஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆன ஃபென்சியாசிஸ் சாஸை அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க 10 மில்லியன் யூரோக்கு. ஸோ அதனால் ஆரினோப்ரோ சொல்யூஷன் 4% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 1002 வரைக்கும் போயிருக்கு. அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்போடு வராங்க. யாரோடனா வேர்ல்பூலோட. இது மூலமாக செமி ஆட்டோ வாஷிங் மிஷின்ஸ் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுமாரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னு இனிமேல் பார்க்கலாம். ஓலா எலக்ட்ரிக் வெட்னஸ்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேஜர் எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லி அவங்களோட ரீட்டைல் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்கை எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட 800லேருந்து இப்போ 4000 ஸ்டோர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோஸில் மட்டும் இல்லாமல் Tier 1 அண்ட் Tier 2 சிட்டிஸ்லலாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஓலோ எலக்ட்ரிக். பிபிசிஎல் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ 6100 crore
ஆயில் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் அங்கே அமைக்க போகிறதா சொல்லி ஆந்திர பிரதேஷை சூஸ் பண்ணியிருக்காங்க வித் நெட் ஜீரோ எமிஷன்ஸ். ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட் கான்ஃபிடென்ட் ஆஃப் அச்சீவிங் சேல்ஸ் கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது சேல்ஸ் கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த இயர் அதாவது மார்ச் 2025க்குள்ளே நாங்கள் வந்து 24,000 crore அச்சீவ் பண்ணுவோம், இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் மார்ச் 2025க்குள்ளே அச்சீவ் பண்ணுவோம் சேல்ஸ் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதனாலனா அவங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்லாம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரைசிங் கஸ்டமர் டிமாண்டையும் நாங்கள் ரைஸ் பண்ணுறாங்க, அதை நாங்கள் மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ்டீஜ் குரூப் சேர்மன் அண்ட் எம்டியான இர்ஃபான் ரசாக். NMDC அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 27 ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக போனஸ் ஷேர்ஸ் 2:1 இந்த ரேஷியோ கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 27. அல்ட்ராடெக் சிமெண்ட் 36 crore டேக்ஸ் டிமாண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யார் தான் உஜ்ஜைன் GST அத்தாரிட்டிக்கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ கம்பெனி இதை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம், ஃபர்தராக என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. பிட்வீன் ஒடிஷா கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் சைன் ஆகிருக்கு. இது மூலமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 61,000 crore எதில் பார்த்தீங்கன்னா நாப்தா கிராக்கர் ப்ராஜெக்ட் அட் பாராதீப் ஒடிசாவில் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இண்டிகோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 112 million பேசஞ்சர்ஸ் இன் 2024 இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அவங்க லீடிங் பிளேயராக குளோபல் ஏவியேஷனில் மாறுவோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சீஃப் பைலட் எல்பஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயரில் அவங்க நியூ வேரியண்ட் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. A31XLRன்ற வேரியண்ட்டை நெக்ஸ்ட் இயர் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க இண்டிகோ. நேஷ்னல் ஃபினான்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க 2 crore. ஸோ எதுக்காகனா ஃபார் ஃபெயிலிங் டு அட்ஹியர் ஆடிட்டிங் ஸ்டாண்ட்ஸ். ஸோ ஆடிட்டிங் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் இந்த பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 2 crore போட்டிருக்காங்க. ஸோ டிலாய்ட் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. டிலாய்ட்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு உலகளாவிய வேர்ல்ட் லெவலில் தொழில்நுட்ப ஆலோசனை கொடுக்குறவங்க. அது மட்டும் இல்லாமல் கணக்கு தணிக்கை சேவையெல்லாம் இவங்க மிகப்பெரிய நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் ஹோல்லி ஓன் சப்சிடரியான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடோட ஹோல்லி ஓன் சப்சிடரியான இவங்க கன்சியூமர் சேஃப்டி பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 27 நேஷ்னல் கன்சியூமர் டே அன்னைக்கு தான் இந்த பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் ரீட்டைல். ஸ்விக்கி பிளான் பண்ணியிருக்காங்க 1 lakh உமன் டெலிவரி பார்ட்னர்ஸை அட்லீஸ்ட் 1 lakh உமன் டெலிவரி பார்ட்னர்ஸ் பை 2030க்குள்ளே நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இனிஷியல் பேக்ட் வித் NSCயோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து அவங்களோட டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்லி NSCயோட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக யார் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா உமன் ஒர்க் ஃபோர்ஸ் மேலே ஸ்விக்கி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ராம்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா சொல்லி 215.08 crore கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்துன்னா இந்த கான்ட்ராக்ட் ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் ஸ்வேஜ் போர்டுக்கிட்டேருந்து தான் கிடச்சிருக்கு. இது ஒரு மெயின்டைனிங் ஆப்ரேஷன் ஸ்வேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷனுக்காக தான் இது கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஐசிஐசிஐ பேங்க் 3rd quarter ரிசல்ட் அக்டோபர் டிசம்பர் ஃபைனான்ஷியல் இயர் 25க்கான 3rd quarter ரிசல்ட் ஏர்னிங்ஸ் வந்து ஜான்வரி 25, 2025 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க். பெனேகா பயோடெக் ஃபார்மா ரிசீவ் பண்ணியிருக்காங்க லெட்டர் ஆஃப் அவார்டு. யார்கிட்டேருந்துன்னா யூனிசெஃப் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஃபார் த சப்ளை ஆஃப் 115 million doses சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பைவேலண்ட் ஓரல் போலியோ வேக்சின் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்கு. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா $14.95 million சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாட்கோ ஒரு மைனிங் லீஸ் டீட் போட்டிருக்காங்க ஆங்குவல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட. ஸோ இது மூலமாக உட்கல் டி அண்ட் உட்கல் இ கோல் பிளாக்ஸை அமால்கமேஷன் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஜாயின் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக கோல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 4 MTPAவாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது வந்து எது வரைக்கும் வேலிட் சொல்லியிருக்காங்கன்னா April 21, 2051 வரைக்கும் வேலிட் சொல்லியிருக்காங்க.
ஃப்ரான்ஸ் ட்ரக் ரெகுலேட்டரான ஏஜென்சி அண்ட் நேஷ்னல் டி செக்யூரிட்டி டியூ மெடிக்கமெண்ட்ன்றவங்க குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா செனிஎக்ஸிஸ் பாண்ட்ரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில். இது வந்து ஒரு சப்சிடரி ஆஃப் கிளாண்ட் ஃபார்மா. ஸோ 10 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸ் டி ரெகுலேட்டர். அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் சப்சிடரியான அப்போலோ ஹெல்த்கோ அக்வயர் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஆப்ரேஷன் சாஃப்ட்வேர் எல்லா ரிலேட்டட் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை அக்வசேஷன் பண்ணுறாங்க. எதில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் லைட் ஹெல்த்தில் பண்ணுறாங்க. இது இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எவ்வளோக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 67.5 crore பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சீகல் இந்தியா சப்சிடரியான சீகல் லுதானியா பாத்திண்டா கிரீன்ஃபீல்டு ஹைவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்த் பார்த்திங்கன்னா 981 crore ப்ராஜெக்ட்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க NHAIயோட. ஸோ இது மூலமாக 6 lane access controlled லுதோனியா பாத்தியாடியா கிரீன்ஃபீல்டு ஹைவே செக்ஷன் ஆஃப் NH 754 AD பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சீகல் இந்தியாவோட சப்சிடரி. இபேக் டூரபிள் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. சைனீஸ் ஹைசென்ஸ் பிளானிங் வந்து பிளானிங் டு பை 26% ஸ்டேக் இன் இட்ஸ் சப்சிடரி. ஸோ கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இபேக் டூரபிள் அவங்களோட சப்சிடரியில் சைனாவோட ஹைசென்ஸ் வந்து பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 26% அவங்களோட இபேக் டூரபிளோட சப்சிடரியில். ஸோ இது வந்து இப்போ டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இபேக் டூரபிள். அல்ட்ராடெக் சிமெண்ட் என்டர் ஆயிருக்காங்க. எனர்ஜி சப்ளை அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரு ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 26% ஈக்விட்டி ஸ்டேக் இன் கிளீன்மேக்ஸ் சஃபயரில் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி கிளீன்மேக்ஸ் சஃபயர்ன்றது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரினியூபிள் எனர்ஜி ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. ஸோ இதில் தான் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 26% ஸ்டேக் அல்ட்ராடெக் சிமெண்ட். கோவா கார்பன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெம்ப்ரவரி ஷட் டவுன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட கோவா யூனிட்டில் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக தான் நாங்கள் ஷட் டவுன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது டிசம்பர் 25லேருந்து ஷட் டவுன் ஆயிருக்கு கோவா கார்பன். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதெல்லாம் நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எதுலேருந்து இந்த நியூஸ்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ், CNBC TV 18, மணி கண்ட்ரோல் அண்ட் NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். தேங்க்யூ.